வணக்கம். ஜவை இஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். என்னடாவது இந்த எக்ஸிட் போல பார்த்து அதிமுக தொண்டர்கள் மனம் சிதைந்து விடக்கூடாது, மனம் தொங்கிய நிலையில் அவர்கள் ஒரு தைரியம் இழந்து விடக்கூடாது, அதே நேரத்தில் இதை உண்மை என்று நம்பிவிடக்கூடாது. ஒரு 8-9 நிறுவனம் தேர்தலுக்கு பிந்திய கணிப்புன்னு சொல்லி போட்டு 2 நாளைக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க இல்லையா? அதில் எல்லாமே அதிமுகவுக்கு 2வது இடம் 3வது இடம். ஒரு இடத்துல கூட அதிமுக ஜெயிச்சு ஆட்சியை கைப்பற்றும் அப்படிங்கிற விஷயம் வரவே இல்லை. தாவேக்காவது 2வது இடத்திற்கு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரியும் வந்ததை ஒழிய திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சரியான போட்டி அப்படிங்கிற வார்த்தை எந்த இடத்துலையுமே இல்லை. இந்த 8-9 கணிப்பின் வெளிப்பாடு ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்லிதான், ஜேவிசி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மட்டும் சொன்னாங்க. அதாவது அதிக தொகுதிகளில் அதிமுக வென்று ஆட்சியை பிடிக்கும். அவங்க திமுகவை சொல்லல, தாவேக்காவை சொல்லல. அந்த ஒரே ஒரு நிறுவனம் இதனுடைய கருத்து கணிப்பு மட்டும்தான். மற்ற எல்லாருமே திமுக தான் ஆட்சிக்கு வரும், அடுத்ததாக தாவேக்கா. இதன் அடிப்படையில் எல்லாரும் படிச்சிருப்பாங்க, பேப்பரில் படிச்சிருப்பாங்க, டிவியில் மற்ற செல்ஃபோன் தான் இருக்குது, எனக்கு எல்லா கடகடன்னு வந்திருக்கும். அதன் அடிப்படையில் ரொம்ப மனம் தொய்ந்து விடக்கூடாது, ஒரு தைரியம் இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி இன்னைக்கு அறிக்கை விட்டிருக்காரு. அதாவது தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் பொய் தகவல்களையும் என்ன மக்களை திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறனால எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம தான் வெற்றி அடைகிறோம். அதாவது 218 தொகுதியில் நம்ம வெற்றி அடைகிறோம். இது மாதிரி தான் 13/4/2011 ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் அதே மாதிரி தான் சொன்னாங்க. அன்னைக்கு நம்ம 218 தொகுதியில் வெற்றி அடைஞ்சோம். அடுத்தது 2016 அதில் கூட ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருந்தாங்க, அதுலேயும் நம்ம வெற்றி அடைஞ்சோம். அதிமுக வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு அதிமுக தொண்டர்களுக்கு தெம்பு தரும் வண்ணமாக எடப்பாடி இன்னைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார். அவருடைய அறிக்கை கணிப்பின் அடிப்படையில் ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலுமே கூட டோட்டலாக பார்க்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்குள்ள அதிமுக சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய சூழல் தான். காரணம் என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட அவர்களுக்குள்ளே பிரச்சனை. அமமுகவை கூட்டு சேர்த்துனாங்க, மற்றபடி ஓபிஎஸ் இதை விட்டு விலகினார், மற்றபடி பாஜகவுடைய கூட்டணி. பொதுவாக பாஜகவுடைய கூட்டணி அடிப்படையில் ஏகப்பட்ட பேர் கருத்து கணிப்புக்கு பின்னால் பார்க்கின்ற சமயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாஜகவுள்ளே. பாஜகவுக்குள்ள கட்டுக்கட்டாக பணம் உலாவி இருக்கு. ஆனால் எல்லாருமே பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகள், மற்ற எல்லாமே காசை வாங்கிக்கிட்டு அமுத்திட்டாங்களே ஒழி யாருமே கட்சிக்காக உழைக்கவில்லை. பாஜகவை உழைச்சிருந்தா கூட அதிமுக சேர்ந்து உழைச்சிருப்பாங்க இல்லையா? அதிமுகவை பொறுத்தவரை ஏகப்பட்ட பணம் அப்படி கட்டுக்கட்டாக பரப்பப்பட்டது. அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நியாயமாக உழைத்தவர்கள். அதோடு சேர்ந்து பாஜகவோட கூட்டணியாக உழைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனோநிலை ஒத்து போல, அதை அப்போவே சொல்லிட்டாங்க. அடுத்தது அமமுக டிடிவி அவங்களும் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகுதியை அமமுகவுக்கு கொடுத்துட்டீங்க, அப்படிங்கிறப்ப நாங்கள் எப்படி அவர்களோடு உழைக்க வேண்டும்? அது ஒரு பிரச்சனை. அப்புறம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தட்டி பிடுங்கி கொண்டார்கள். அதிமுகவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியை பாஜக தட்டி பிடுங்கி கொண்டார்கள். அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படி பாஜகவோடு சேர்ந்து உழைப்பது? இந்த அடிப்படையில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிக குளறுபடியான, ஒவ்வொன்றும் ஒருத்தருக்குள்ளே ஒத்துழைக்க முடியாத, அவர்களுக்குள்ளே சண்டை சச்சரவாக இருந்தனால இன்னைக்கு கருத்து கணிப்பு வந்திருக்கு, அதிமுக எந்த இடத்துலையும் வராது அப்படிங்கிற ஒரு ஒன்று. 2ஆம் இடம், பல இடங்களில் 3ஆம் இடத்தில் வரோம்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு. அதே நேரத்தில் நம்ம பாஜகவையும் சேர்ந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு ரொம்ப கேவலமாக இதே மாதிரி தான்.
பணத்தை வந்து அமுத்துறதுக்கு தான் பாஜக தேர்தல் நேரத்தில் நிர்வாகிகள் இருந்திருக்காங்களே ஒழிய மற்றபடி வந்து யாருமே உழைத்ததாக எந்த ஒரு தகவலுமே இல்லை. ஒரு 2-3 உதாரணங்களை பார்த்தாலே தெரியும். அதான் பாலவாக்கத்தில் அம்சா அப்படிங்கிற ஒரு லேடி, அவங்க வந்து கூட்டுறவு பிரிவில் வந்து கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க பாஜகவில். அந்த அம்மா வந்து நல்ல உழைப்பாளி போல இருக்கு, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடாக போய் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, அதிமுக கூட்டணி ஓட்டு போட சொல்லியிருக்கிறாங்க. தேர்தலெல்லாம் முடிஞ்ச உடனே 2 நாள் கழித்து பாலவாக்கம் அலுவலகத்திலேருந்து ஃபோன் வந்திருக்கு. வாங்க அம்சா அம்மா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கம் காத்திருக்குன்னு போட்டு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கிழக்கு மாவட்டத்தில் குமாரும் வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்டுருக்கிறார் அந்த அம்சாவை. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கா, மிகப்பெரிய ஆவலின் வெளிப்பாடாக ஒரு 10 லேடிஸை தன்னோட கையோட கூட்டிகிட்டு போய் அலுவலகத்துக்கு போயிருக்கீங்க. பாலவாக்கம் கிழக்கு மாவட்ட அலுவலகத்துக்கு போயிருக்காங்க. அங்கே குமார் இருந்திருக்கிறாரு. மற்றபடி வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கு இருக்கக்கூடிய இன்னொரு பொறுப்பாளர் அமர்நாத் இருந்திருக்கிறார். அப்புறம் வந்த உடனே சொல்லியிருக்கிறார் அந்த அம்சாட்ட வந்து, முதல்ல இந்த ஒரு இடத்துல கையெழுத்து போடுமா, ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னது கையெழுத்து போட சொல்கிறாரு அப்படின்னு. இல்லைம்மா, நீங்கள் வந்து தேர்தலில் சிறப்பாக வெற்றி அடைந்திருக்கு, அதனால் வந்து உங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கலாம்னு இருக்கோம் கட்சி சார்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சு அம்சா, நாங்கள் காசெல்லாம் வேணாங்க, காசை நினச்சி நான் வந்து கட்சிக்காக, நான் இது காசை நினச்சி நான் உழைக்கல, கட்சிக்காக நான் உழைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு நீங்கள் கையெழுத்து போனால் கையெழுத்து போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பணத்தை அமுத்துறதுக்கு குமார், அமர்நாத் போன்றவர்கள் சில புல்லுருவிகள் இந்த பாஜக இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து திட்டமிட்டிருக்காங்க. இது அம்சம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது வந்து எனக்கு பணம் வேணாம், ரைட், ஓகே, நீங்கள் சொல்லிடுறீங்க, இந்த கையெழுத்து போடுங்க, அந்த பணத்தை நாங்கள் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு அமர்நாத்தும் குமாரும் சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கு வந்து அம்சா வந்து கடைசி வரை கூட வந்து 10 பெண்கள் கடைசியில் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்திருக்கு. குமார், அமர்நாத் எல்லாம் சேர்ந்து அம்சாவை வந்து செருப்பாலே அடிச்சிருக்காங்க. ஒரு பெண் என்றும் பாருங்க எந்த அளவுக்கு மிக தரக்குறைவான ஒரு செயல்பாடு. இந்த மாதிரி செயல்பாடு திமுக நடந்திருக்கா, அதிமுக நடந்திருக்கா, தாவேகால நடந்திருக்குது. அந்த மாதிரிலாம் கேவலமான ஒரு செயல்பாடு நடந்திருக்கு. ஆனால் பாஜகவில் நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே வந்து மனம், ஆமாம், உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஒரு தேசிய கட்சிக்குள்ளே இந்த அளவுக்கு பணத்தை சுருட்டுறதுக்குன்னே ஒரு குரூப் இருந்தது. அப்புறம் அந்த அம்மா வந்து நீலாங்கரை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி அவ்வளோதான், வேற என்ன இருக்க போகுது. அப்புறம் 2 பிரிவு சமாதானமாக போகக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கி அம்சாவை வந்து செருப்பில் அடித்ததான் மிச்சம். அந்த அம்மா சொல்லிடுச்சான், நான் வந்து கட்சி இந்த அளவுக்கு ஒரு இதாக கொண்டு எனக்கு வந்து இப்படி ஒரு வெகுமதி செருப்பால் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கூட மனசு நொந்து போய் அந்த அம்மா போனாங்களாம். அதே மாதிரி பள்ளிக்கரணையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விவசாய அணியை சேர்ந்த சக்திவேல், அவர் ரொம்ப நியாயமான ஆள் போடுறது. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மடிப்பாக்கத்தில் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க பாஜக சம்பந்தம் 25/3/2026. மண்டல தலைவர் செந்தில்குமார், மற்றபடி கிழக்கு மாவட்ட பொதுச் செயலர் சிவபாஸ்கர் எல்லாம் சேர்ந்து உட்காந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேசிகிட்டு இருக்க சமயத்தில் கட்டுக்கட்டாக பணம் தேர்தலுக்காக வந்து வந்திருக்கு. செந்தில்குமார்ட்டையும் சிவபாஸ்கர்ட்டையும் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு பாஜக பொறுப்பாளர்கள். கொடுத்த உடனே இதை வந்து ஆட்டையாக போட்டலாம் எப்படியாது, அத்தனை படத்தை நம்ம ஆட்டையை போடலாம் இப்படி சக்திவேலுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த செந்தில்குமாரும் சிவபாஸ்கரும் ஆட்டையை போடுற விஷயம் சக்திவேலுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவர் சொல்கிற பணத்தை வந்து ஒழுங்காக செலவழிக்கணும், இல்லைன்னா அதனுடைய பிரச்சனை பெருசாக இருக்குது போட்டு சக்திவேல் சொன்ன உடனே செந்தில்குமார், சிவபாஸ்கர், மற்றபடி என்ன பண்ணியிருக்கு எல்லாம் சேர்ந்து இன்னொரு 5-6 குண்டர்கள், பாஜக குண்டர் சேர்ந்து சக்திவேலை வந்து அடின்னு அழைச்சி கொலைவெறி தாக்குதல் நடத்தி, லட்சக்கணக்கான பணங்களை ஒரு பைசாவோட உனக்கு தரமாட்டேச்சு போய் மிரட்டி, அதாவது அடித்த அடியில் காது, உதடு, தலை எல்லாத்தையும் பிச்சு எடுத்துருக்குறாங்க. ஆமாம், சக்திவேலை. மற்றபடி வந்து இப்போதைக்கு வந்து மேடவாக்கம் போலீஸில் வந்து சக்திவேல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதன் அடிப்படையில் வந்து ஒளிவு மறைவாக இருந்ததுனால சக்திவேல் வந்து ஓட்டு போட கூட வரலையாம். அவருடைய நண்பர் யோகேஷ்குமாரோடு சேர்ந்து இவர் ஏதோ ஒரு இடத்துல இன்றும் ஒளிந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஓட்டு போட முடியாத அளவுக்கு பாஜகவுக்குள்ள அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை, காரணம் பணம். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடிப்படையில் உழைப்பு இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, பாஜக வந்து காசை அமுத்திட்டாங்க நிறைய பேர்.
போன நாடாளுமன்ற தேர்தல் அப்படித்தான், கட்டுக்கட்டாக காசு அமுத்துறாங்க. அப்படிங்கிறப்ப அதிமுகவோட கூட்டாக செயல்படக்கூடிய அளவு என்ன இருக்குது? இன்றைக்கி வந்து எடப்பாடி வந்து அறிக்கை விட்டுருக்கிறார், கவலைப்படாதீங்க, இது கருத்து கணிப்பு தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, மற்றபடி அதுக்கு ஒரு ஆதாரமாக வந்து 2011 2016 இந்த மாதிரி இத்தனை சீட்டுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு போட்டு தைரியம் கொடுத்துருக்கிறார். இருந்தாலும் வந்து இப்படிப்பட்ட கூட்டணிகள் பிரச்சனை இருக்கக்கூடிய சமயத்தில் ஒருவேளை இந்த கருத்து கணிப்பெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.